கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். தேவனருளிய அப்பம் பிரேயர் மினிஸ்ட்ரி சேனல் மூலியமாக உங்களோடு சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சியடைகிறேன். தினம்தோறும் அதிகால வேளையிலே பரிசுத்த வேதாந்தத்திலிருந்து ஒரு பகுதி நாம் தியானித்து நம்முடைய குடும்ப பாதுகாப்பிற்காக நாம் ஜெபித்து வருகிறோம். 2025 ஆண்டிலே பிப்ரவரி மாதத்திலே 1ஆம் தேதிக்கு நாம் வந்துவிட்டோம். இந்த மாதத்துக்காக தேவன் நமக்கு தருகிற வாக்குத்தத்தம் யோவானின் சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 7, 8 ஆகிய வசனங்கள். நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பதினால் என் பிதா மகிமைப்படுவார், எனக்கும் சீசராய் இருப்பீர்கள். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்து ராஜா என்ன எதிர்பார்க்கிறார் அப்படின்னா, நம்ம எல்லாரும் மிகுந்த கனி கொடுக்கிற பிள்ளைகளாக மாற வேண்டும். அதுக்கு என்ன பிரதர் செய்யணும் அப்படின்னா, நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால், அவருடைய வார்த்தை நம்ம இதயத்துக்குள்ளே நிலைத்திருக்கும் போது ஆசீர்வாதம். ஆசீர்வாதம் அப்படின்னாலே அவருடைய வார்த்தை நமக்குள் இருக்கும்போது தான் ஆசீர்வாதம். கடந்த மாதம் முழுதும் கண்ணின் மணியை போல பாதுகாத்து புதிய மாதத்துக்குள்ளே நம்முடைய தேவன் அழைத்து கொண்ட தேவனுக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம். ஒவ்வொரு மாதமும் கரம் பிடித்து புதிய மாதத்துக்குள்ள அழைத்து கொண்டு வர்றார். எல்லாருக்கும் ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளரணும், நல்ல ஜெபிக்கணும், நல்ல பைபிள் வாசிக்கணும், நான் தேவனுக்கு உண்மையாக இருக்கணும், நான் நல்ல பிள்ளையாக வாழணும் அப்படின்னு சொல்லி எல்லார் வீட்லேயும் ஒரு ஆசை இருக்கு. ஆனால் ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஏன் வளர முடியல அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி கேட்டால் அது அவங்களுக்கு தெரியாது. ஏன்னா நிறைய குடும்பத்தில் ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளரணும் வளரணும் வளரணும்னு சொல்லி ரொம்ப ஆசை இருக்கும், ரொம்ப தாகம் இருக்கும். நிறைய இடத்துல கூட்டம் வைக்கும் போதெல்லாம் அழகாக போயிட்டு வருவாங்க. நல்ல கையில் பைபிளை கொண்டு போவாங்க, அவங்க சொல்கிற எல்லா மெசேஜும் கேட்டு வந்துடுவாங்க. வீட்டுக்கு வந்த உடனே அந்த பைபிளை கொண்டு போய் ஒரு செல்ஃபில் வச்சுருவாங்க. நான் சர்ச்சில் வேலை பார்க்கும்போது ஒரு வீட்டுக்கு போயிருந்தேன். அந்த வீட்டில் எனக்கு கொஞ்சம் பைபிள் தாங்களேன், நான் இன்னைக்கு காலையில் பைபிள் ஒரு வசனம் வாசித்தேன், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, அதை நான் உங்களுக்கு காமிக்கிறேன் அப்படின்னு. அந்த அம்மா அப்புறம்தான் பைபிளை போய் தேடுது. லாஸ்ட்டு ஒரு மாதிரியே கண்டுபிடிச்சிட்டு, பைபிளை கண்டுபிடிச்சிட்டு, எங்கே கண்டுபிடிச்சுன்னு சொல்லி பார்த்தா ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு போயிட்டு வரும்போது அந்த பேக்கில் இருந்திருக்கு. வீட்டில் தேடி தேடி பார்க்க பைபிளை காணும். கொஞ்சம் பொறுங்க பிரதர், நான் தேடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு லாஸ்ட் அந்த அம்மாவுக்கு ஞாபகம் வந்துட்டு, ஆமாம் ஞாயிற்றுக்கிழமை நம்ம சர்ச்சுக்கு போகும்போது பைபிள் கொண்டு போனோம், பைபிள் அப்போ பேக்கில் தான் இருக்குன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் போய் பேக்கில் போய் தேடி பார்த்துச்சு, இருந்துச்சு. பிரதர் பேக்கில் தான் இருந்துச்சு பிரதர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பைபிளை கொண்டு வந்துச்சு. அந்த வீட்டில் பார்த்தா புருஷன் பொண்டாட்டி பார்த்தா பிரிஞ்சு போயிருக்கிறாங்க. பிள்ளைகள் பார்த்தா ஒரு 4 பிள்ளைகள். 4 பிள்ளைகளில் இஷ்டம் போல் பிள்ளைகள் பார்த்தா வீட்டுக்குள்ளே பார்த்தா நல்ல ஸ்பீக்கர் வச்சு நல்ல சினிமா படம் ஓடிட்டுருக்கும். வீட்டில் பார்த்தா பிள்ளைகள் பார்த்தா பையன் பார்த்தா ஒரே கேமில் இருப்பான், செல்ஃபோன்லேயே மூழ்கி போயிருப்பான். வீட்டுக்குள்ளே பார்த்தா ஒன்றுமே இருக்காது. வீட்டுக்குள்ளே பார்த்தா ஒரே தரித்திரம், ஒரே கடன், 10 ரூபா 20 ரூபா கூட பணம் இருக்காது. என்னன்னு சொல்லி கேட்டால், நான் இன்னைக்கு கையில் காசே இல்லை அப்படிம்பாங்க. நிறைய இடத்துல என்ன நடக்கு அப்படின்னா, தரித்திரம், பஞ்சம், கஷ்டம், கடன், இதுக்கு பின்னாடி என்ன இருக்கு, இதுக்கு பின்னாடி இது என்ன ஆவிகள் அப்படி சொல்லி பார்க்கும்போது வசனத்தின்படி நம்ம பார்ப்போமே, ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையிலே கர்த்தருடைய வார்த்தையில நிலைத்திருந்தால் அங்க இயேசு கிறிஸ்து கூட இருப்பார். என் வாழ்க்கையிலே எனக்கு பிரச்சனை வந்துச்சு. பிரச்சனை வரும்போது ஓடி போய் கையில் பைபிள் எடுப்பேன். கையில் பைபிள் எடுத்து ஒரு அதிகாரம் இல்லை ஒரு பக்கம் உட்காந்து வாசிக்கும்போது
ஒரே ஒரு வசனத்து மூலியமா எனக்கு பேசியிருப்பார். அந்த வசனத்தை எனக்கு என் இதயத்துக்குள்ள போகும்போது எனக்கு ஜீவனே உண்டான மாதிரி இருக்கும். என் வாழ்க்கையிலும் பிரச்சனைகள், பாடுகள் எல்லாம் வந்திருக்கு. ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நம்ம வளர்றோமா, நம்ம அப்படியே இருக்கிறோமா, எல்லாமே கண்டுபிடிக்கலாம். நிறைய குடும்பத்துல என்ன யோசிப்பீங்க அப்படின்னா, பிரதர் ஒரே போராட்டமா இருக்கு பிரதர், ஒரே பிரச்சனையா இருக்கு பிரதர், நிம்மதியே இல்லை பிரதர். 1ஆம் தேதி ஆயிட்டுனா போதும், வீட்டு வாடகைலேருந்து, கடை வாடகைலேருந்து, ஸ்கூல் ஃபீஸ்லேருந்து ஏகப்பட்ட கடன். சில வீட்டிலலாம் ஒரு 10 கடன் வச்சுருக்குறாங்க. மாதம் மாதம் ஒரு 10 பேருக்கு லோனு. அப்புறம் ஏகப்பட்டது பணம் போய்கிட்டே இருக்கும். கேட்டால் எல்ஐசி அப்படிம்பாங்க. ஒவ்வொன்றுக்கா பணம் போயிட்டே இருக்கும். லாஸ்ட்டு பார்த்தா வீட்டுக்கு ஜாமான் வாங்கி போட காசு இருக்காது. இப்படி நிறைய வீட்டில் வாழ்ந்துட்டுருக்காங்க. என் வாழ்க்கையிலலாம் நான் கடனில் கஷ்டப்பட்டதுனால நிறைய காரியங்கள் கற்றுக்கொண்டேன். சில குடும்பத்தில் சொல்லுவாங்க, பிரதர் உங்களுக்கு என்ன பிரதர் தெரியும், எங்கள் வீட்டில் எவ்வளோ பிரச்சனை தெரியுமா அப்படிம்பாங்க. எனக்கும் வீட்டில் ஃபேமிலி இருக்குது, நானும் முழு நேரம் தான் ஊழியம் பண்ணுறேன், குடும்பம் இருக்குது. அதனால் ஆவிக்குரிய வாழ்க்கையில் இயேசு கிறிஸ்துவோடு நெருங்கி வாழணும். உலகத்துக்குள்ளே போகும்போது எல்லாருடைய வாழ்க்கையில் என்ன தேவைப்படுமோ எனக்கும் தேவைப்படும். ஆனால் 24 மணி நேரம் வாழ்க்கையிலே எனக்கும் இயேசுக்கும் உள்ள தொடர்பு எப்படி இருக்கு? நம்ம அதை கொஞ்சம் யோசித்து பார்ப்போமே. மிகுந்த கனி எப்படி கொடுக்க முடியும்? ஒரு நாளைக்கு 24 மணி நேரம் இருக்கு, 8 மணி நேரம் செல்ஃபோன்லேயே உட்காந்தா மிகுந்த கனி கொடுக்க முடியுமா? நம்ம அப்படி நார்மலாக யோசித்து பார்ப்போமே. சில குடும்பத்துலலாம் ஆட்டோமேட்டிக்காக வீட்டில் கையில் பைபிள் எடுத்து வாசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. டெய்லி செய்தி கேட்குறாங்க, பேசாமல் வீட்டில் போய் உட்காந்து கையில் பைபிள் எடுத்து வாசிக்க ஆரம்பிச்சாச்சு. ஏகப்பட்ட குடும்பத்தில் சாட்சி, ஏகப்பட்ட குடும்பத்தில் கர்த்தருடைய கிருபை. காரணம் என்ன? டயத்தை எப்படிலாம் வேஸ்ட் ஆகுதுன்னு சொல்லி கண்டுபிடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு நாளைக்கு 3 மணி நேரம் டிவி முன்னாடி உட்காந்துருக்காங்க, செல்ஃபோனை கையில் வச்சுட்டு ஒரு 3 மணி நேரம் உட்காந்துருக்காங்க. 6 மணி நேரம் போயிட்டு இந்த 6 மணி நேரம் தான் நம்ம கையில் பைபிள் எடுத்து வாசித்து நம்ம தியானித்து ஜெபிக்க வேண்டிய டைமு. உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் இயேசுவோடு இருக்கிறீங்களா? நீங்கள் கண்டுபிடிக்கலாம். மிகுந்த கனி கொடுக்கணுமா? கண்டுபிடிக்கலாம். இந்த மாதம் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளணுமா? கண்டுபிடிக்கணும். முதல்ல கண்டுபிடிக்கணும். எதை பிரதர் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, நான் கர்த்தருடைய வார்த்தையிலே நிலைத்திருக்கிறேனா? நீங்கள் என்னிலும், அந்த வேர்டு நீங்கள் முதல்ல யோசிக்கணும். நீங்கள் என்னிலும் அப்பன்னா நான் இயேசு கிறிஸ்துவோடு, நீங்கள் அப்படின்னா நாம், என்னிலும் அப்படின்னா கிறிஸ்துவோடு, நீங்கள் என்னிலும் என் வார்த்தை உங்களிலும், என் வார்த்தைகள் அப்படின்னு எழுதப்பட்டிருக்கு. வார்த்தை அப்படின்னா ஒரு வார்த்தை, வார்த்தைகள் அப்படின்னா முழு பைபிள்ல எத்தனை ஸ்டோரி இருக்கு. என் வார்த்தைகள் உங்களிலும். அவருடைய வார்த்தை நம்ம இதயத்துக்குள்ள இருக்கும்போது நம்ம குடும்பம் ஆசீர்வாதமாக இருக்கும், சமாதானமாக இருக்கும். தேவையில்லாமல் ஹாஸ்பிட்டல் செலவு போகாது. குடும்பத்துக்குள்ளே சத்ரு உள்ள வர முடியாது. அதாவது சத்ருனா பிசாசு உள்ள வர முடியாது. அதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னா, தேவனுடைய வார்த்தை உங்க இருதயத்துக்குள்ள இருக்கா? இப்போ உடனே சில குடும்பத்தில் உடனே சொல்லிடுவாங்க, பிரதர் எங்கள் வீட்டில் பைபிளே இல்லை பிரதர், நாங்கள் இன்னும் இயேசு எங்களுக்கு தெரியும், நாங்கள் சர்ச்சுக்கு போகல, நாங்கள் ஞானஸ்தானம் எடுக்கல, நாங்கள் இன்னும் சர்ச்சுக்கே போகல பிரதர், உங்கள் செய்தியை மட்டும் நான் அப்பப்போ கேட்பேன், ஏன்னா எங்கள் வீட்டில் சர்ச்சுக்கு போக விட மாட்டாங்க அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட குடும்பத்தில் சொல்லிகிட்டே இருப்பீங்க. ஒரு குடும்பத்தில் ஒரு சகோதரி ஜெபிக்க ரொம்ப சொன்னான், அண்ணே எங்கள் வீட்டில் ஜெபிக்க முடியாதுண்ணே, எங்கள் வீட்டில் அப்படி ஒரு பிரச்சனை இருக்குது, எங்கள் வீட்டில் பைபிள் வச்சா கிழிச்சு போட்டுருவாங்க, எங்கள் ஃபேமிலி ஃபுல்லாக விக்கிரகம், ஆனால் உங்கள் செய்தியை நான் எப்படியாவது கேட்டுருவேனே, நான் ஜெபிக்கிற இடம் தெரியுமாண்ணே? பாத்ரூம். நான் பாத்ரூமில் போய் தானே முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணுவேன், இப்படி தானே நான் வாழ்ந்துட்டுருக்கேன், எனக்காக ஜெபிப்பீங்களா அப்படின்னு சொல்லி ஒரு ஜெபகுறிப்பு. எனக்கு மனசே கேட்கல, நானும் ஒரு மனுஷன் தானே,
சில ஜெபகுறிப்பில் ரொம்ப கண்ணீரே வந்துடும். இதை ஏன் உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, ஒவ்வொரு வீட்டுக்குள்ளேயுமே ஒவ்வொரு சூழ்நிலை, ஒவ்வொரு பொசிஷன்லேருந்து ஒரு ஜெபகுறிப்பு வந்துட்டுருக்கும். இப்படிப்பட்ட காலத்தில் தான் நம்ம வாழ்கிறோம். அதனால் சில வீட்டில் பார்த்தா பைபிள் இருக்கும், ஆனால் செல்ஃபோனுக்கு முதலிடம் கொடுக்குறாங்க. சில வீட்டில் செல்ஃபோன் இல்லை, ஆனால் பைபிளுக்கு தான் முதலிடம் கொடுக்குறாங்க. நான் சர்ச்சில் வேலை பார்க்கும்போது அங்கே ஏகப்பட்ட குடும்பம் உண்டு. நான் வீடு விசிட்டிங் அதிகமாக போவேன். வீடு விசிட்டிங் அதிகமாக போகும்போது வீட்டில் வயசான அம்மா மாதிரிலாம் அழகாக காலை நீட்டிட்டு உட்காந்து கையில் பைபிள் எடுத்து வாசித்துட்டு இருப்பாங்க. கண்ணாடி போட்டு உட்காந்து வாசித்துட்டு இருப்பாங்க. அதில் ஒரு பாட்டி சொல்லும், நான் 38 தடவை பைபிள் வாசித்து முடிச்சிட்டேன், இந்த வருஷம் எப்படியாவது நான் ஒரு தடவை வாசித்து முடிச்சிடும் அப்படிம்பாங்க. ரொம்ப பொறுமையாக வாசித்துட்டு இருப்பாங்க. நம்ம ஏதாவது ஒரு வசனம் கேட்டால் போதும், அந்த பேஜ் நம்பர் வரைய சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு குவாலிட்டியாக இருக்கிறாங்க. காரணம் என்ன? டிவி பார்க்க மாட்டாங்க, பெரிய செல்ஃபோன் கிடையாது, அழகாக கிராமத்தில் இருக்கிறாங்க, அழகாக கையில் பைபிள் எடுத்து வாசித்துட்டு இருப்பாங்க. இப்போ இந்த செய்தி எல்லா நாடுகளுக்குள்ளேயும் போயிட்டுருக்கு. உங்கள் வீட்டில் டிவி இருக்கா, செல்ஃபோன் இருக்கா, லேப்டாப் இருக்கா? எதை அதிகமாக பார்க்குறோம் அது நீங்கள் யோசிக்கணும். அடுத்தாப்புல கையில் பைபிள் எடுத்து எவ்வளோ நேரம் நான் பார்க்குறேன் அதை யோசிக்கணும். இப்போ என்னையெல்லாம் நான் சொல்ல முடியும், என் வாழ்க்கையில் 24 மணி நேரம் வாழ்க்கையில் எங்கள் வீட்டில் டிவி கிடையாது, ஒரு செல்ஃபோன். என் டேபிளில் எப்போதுமே பைபிள் தான் இருக்கும். கதை புக்கு இருக்காது, தேவையில்லாமல் எதுவுமே இருக்காது. பக்கத்தில் டைரி இருக்கும், கலர் ஸ்கெட்ச் இருக்கும், பழைய பைபிள் இருக்கும், புது பைபிள் இருக்கும். ஒவ்வொரு பைபிளையுமே சில நோட்ஸ் எடுத்து வச்சுருப்பேன், சில மெசேஜ் எடுத்து வச்சுருப்பேன், கலர் கலராக கோடு போட்டு வச்சுருப்பேன், டிசைனிங் அழகாக போட்டு வச்சுருப்பேன், பைபிள் வசனத்திலே ஜாயிண்ட் வசனம் எழுதி வச்சுருப்பேன். அப்போ கர்த்தருடைய பிள்ளைகள் எப்படி இருந்தால் உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கை வளர்ச்சி இருக்கும்? யோசித்து பாருங்களேன். நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் அந்த நிலைத்திருந்தால் இந்த மாசம் ஆசீர்வாதம். பிப்ரவரி மாசம் என்ன ஆசீர்வாதம்? மிகுந்த கனி கொடுக்கணும். அது தேவ சித்தம். மிகுந்த கனி கொடுக்க தேவன் நமக்கு வாசல் திறந்தா வைத்திருக்கார். உங்க வீட்டில் பைபிள் இருக்கு, அந்த பைபிளை நீங்க கையில் எடுத்து வாசிக்கணும். நான் வேணா சின்ன குழு வேணா கொடுக்குறேன். ஒரு நாளைக்கு புதிய ஏற்பாடு 9 அதிகாரம் வாசித்தாச்சுன்னா போதும். 9 அதிகாரம் வாசித்தாச்சுன்னா கரெக்டாக 28 நாளில் ஒரு புதிய ஏற்பாடு மட்டும் ஃபுல்லாக வாசித்து முடிச்சிடலாம். ஒரு நாளைக்கு 9 அதிகாரம் புதிய ஏற்பாட்டில் நீங்கள் வாசித்தீங்கன்னா 28 நாளில் முழு அந்த புதிய ஏற்பாடு மட்டும் ஃபுல்லாக வாசித்து முடிச்சிடலாம். நான் ஃபுல் பைபிள் வாசிக்கணும் அப்படின்னா ஒரு நாளைக்கு 13 அதிகாரம் வாசித்தாச்சுன்னா போதும். 3 மாதத்தில் ஃபுல் பைபிளை வாசித்து முடிச்சிடலாம். ஒரு 10th படிக்கிற ஒரு வாலிப மகள், அந்த மக கேட்டா, அண்ணே நான் 10th நல்ல மார்க் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டேன். நான் உடனே கேட்டேன், தமிழ் மீடியமா இங்கிலீஷ் மீடியமான்னு சொல்லி கேட்டேன். தமிழ் மீடியம் சொன்னேன், நான் நல்லா படிப்பேன் அப்படிதான். ஒரு வசனத்தை நான் வாசிக்க சொன்னேன், வேகமாக வாசித்தேன். டெய்லி எத்தனை அதிகாரம் வாசிப்பேன்னு சொல்லி கேட்டேன். நான் 2 அதிகாரம் வாசிப்பேன் அப்படின்னா. 10th படிக்க அவனுக்கு டைம் இருக்குமா அப்படின்னு சொல்லி கேட்டேன். நல்ல டைம் இருக்குது, அதெல்லாம் வீட்டில் என்ன டிவி நாடகம் படம்லாம் பார்ப்பேனே அப்படின்னா. அப்போ சொன்னேன், ஒரு நாளைக்கு ஒரு 13 அதிகாரம் வாசிக்க முடியுமா? வாசித்துருவேனே அப்படின்னா. கரெக்டாக 3 மாதம் அதுக்கப்புறம் போய் பார்க்கும்போது ஃபுல் பைபிளை வாசி முடிச்சிட்டேன். எனக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு. நீங்கள் சொன்னீங்க, உங்கள் வார்த்தைக்கு நான் கேட்டேன். இப்போ எனக்கு படித்தா பாடமும் நல்ல மைண்டில் நிற்கி நான் 13 அதிகாரமும் வாசிக்கிறேன், ஒரு ஃபுல் பைபிளை வாசிச்சிட்டேன். எங்கள் அம்மாட்ட சொன்னேன், எங்கள் அம்மா ரொம்ப சந்தோஷப்பட்டுச்சு, எனக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னா. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, ஒரு 10th படிக்கிற பிள்ளை ஸ்கூல் பாடமே நிறைய இருக்கும், அந்த சூழ்நிலை கூட ஒரு 1/2 நான் கேட்டேன், எவ்வளோ நேரம் வாசிப்பீங்கன்னு சொல்லி கேட்டேன். காலையில் ஒரு 1/4 மணி நேரம், நைட்டு ஒரு 1/2 3/4 மணி நேரத்தில் நான் வாசித்து முடிச்சுருவேன் அப்படின்னா. 13 அதிகாரம் சொல்லிட்டு வாசிக்க ஆரம்பித்தேன். 10th பார்த்தா நல்ல மார்க். நான் சொல்கிறது எப்படின்னா 2017 உள்ளதை இப்போ சொல்லிட்டு இருக்கேன். இப்போ அந்த பிள்ளை
மேரேஜ் முடிக்கிற வயசு வந்துட்டு. ரீசெண்டாக ஒரு 2 மாதம் மட்டும் அந்த பிள்ளைய பார்த்தேன். அந்த பிள்ளை சொன்னேன், நீங்கள் சர்ச்சில் வேலை பார்க்கும்போது நீங்கள் சொல்கிறதெல்லாம் நான் யோசித்து பார்ப்பேன். இப்போம்லாம் எங்களுக்கு அப்படி யாருமே சொல்லிக் கொடுக்க ஆளே இல்லை. அந்த அளவுக்கு ஒவ்வொரு வீட்லேயும் போகும்போது சாட்சி சொல்லுவாங்க. நான் சர்ச்சில் வேலை பார்க்கும்போது வாலிப பிள்ளைகள் வாலிப பையங்கள்லாம் பைபிள் எடுத்து வாசிங்களான்னு சொல்லி கேட்பேன். அந்த பிள்ளை சொல்கிறா, இப்போம்லாம் அப்படி பேசுறதுக்கு ஆளே இல்லை அப்படிம்பா. கர்த்தருடைய பிள்ளைகள் அதிகால வேளையிலே தேவன் அருளி அப்ப மினிஸ்டர் மூலமா இணைந்திருக்கிறீங்களா? நாளுக்கு நாள் ஆவிக்குரிய வாழ்க்கையில மறுரூபமாக்கப்படுறோமா? புதுப்பிக்கப்படுறோமா? ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர்ச்சி இருக்கா? தேவனோடு உள்ள தொடர்பு கரெக்டா இருக்கா? தேவனோடு உள்ள அந்த ரகசியங்களை பெற்றுக்கொள்ள முடியுதா? வேதத்தினுடைய மறைபொருளை உங்களுக்கு வெளிப்படுத்துறாரா? நீங்க வேதத்தை தியானிக்கிறீங்களா? ஜெபிக்கிறீங்களா? உங்க வாழ்க்கை உங்க கையில தான்ப்பா இருக்கு. கொடுக்கப்பட்ட நாளிலே மனம் திரும்பி நோவாவை போல, தானியேலை போல, யோபுவை போல வாழ்ந்து பரலோகத்துக்கு ஓடி போயிடணும். இந்த பூமியில நம்ம கோடிக்கணக்கா சம்பாதிச்சாலும் 5 பைசா கொண்டு போக முடியாது. கோடி கோடியா இருக்கலாம். செத்தா மண்ணு மட்டும்தான் அள்ளி போடுவாங்க. அவ்வளவுதான், லைஃப் முடிஞ்சிட்டு. இந்த லைஃப்ல மிகுந்த கனி கொடுக்கணுமா? மிகுந்த கனி கொடுத்தால் உங்க குடும்பம் ஆசீர்வாதம். பிப்ரவரி மாசத்திலே தேவனுடைய வார்த்தை என்ன தெரியுமா? நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ, ஒரு வேர்ட் சொல்லிட்டாரு, கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். அந்த வேர்டை நீங்க நல்ல அழகா எழுதி வைக்கலாம். நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். அந்த வேர்டு நீங்க மறுபடியும் நோட் பண்ணுங்க. செய்யப்படும். எது செய்யப்படும்? நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். நான் மறுபடியும் சொல்லிட்டு இருக்கேன். நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். அதுக்கு நான் என்ன செய்யணும் அப்படின்னா, அவரோட வார்த்தையை இதயத்துக்குள்ள வர 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 என்னோட ஆவிக்குரிய வாழ்க்கையில பல ஸ்டெப் வளர்ச்சி இருக்கும். என் வாழ்க்கையில நான் இப்படிதான்ப்பா ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர்ந்தேன். ஏன்னா ராத்திரிலாம் எனக்கு தூக்கம் வராது. நல்லா உட்காந்து பைபிள் எடுத்து வாசித்துட்டு இருப்பேன். அப்புறம் எப்போது உட்காந்து ஜெபம் பண்ணிட்டு இருப்பேன். நேரம் எப்படி போகுதுன்னு தெரியாது. சில நேரத்தில் பார்த்தா காலையில் 4 மணிலாம் ஆயிரும், 5 மணி ஆயிரும். இப்படிதான் என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர்ச்சி. இன்னைக்கு நிறைய குடும்பத்திலே ஆவிக்குரிய வாழ்க்கையில வளரணும் சொல்லி ஆசைப்படுறீங்க. ஆனால் உங்களோட ஐக்கியம் எப்படி இருக்கு? யாரோட இருக்கு? செல்போனோட இருக்கா, இல்ல டிவியில இருக்கா, இல்ல ஃப்ரெண்டோட இருக்கா, இல்ல கேமா, இல்ல ஆன்லைன்ல ஏதாவது பாக்குறீங்களா? எதுல டயத்தை வேஸ்ட் பண்றீங்க? மிகுந்த கனி கொடுக்கணும் அப்படின்னா அதுக்கு நம்ம என்ன செய்யணும்? இப்ப என் வாழ்க்கையில எத்தனையோ கருத்திலே, அதாவது எப்படி சொல்லலாம், 24 மணி நேரம் நானே பைபிள் வாசிக்கலன்னா எனக்கே ஏதோ ஒரு பெரிய பிரச்சனை மாதிரி இருக்கும். கையில பைபிள் எடுத்து வாசிச்சிருந்தா எனக்குள்ளே பெரிய அதுக்கு ஒரு மாற்றம் உண்டாகும். அதனால ஆவிக்குரிய பிள்ளைகள் தயவு செய்து நீங்க எங்கேயாவது சப்போஸ் ஒரு வெளியூர் போனா கூட கையில முதல்ல பைபிளை கொண்டு போங்க. ஒரு பிள்ளை வெளிநாட்டுக்கு போயிட்டா, 23 வயசு பிள்ளை, பிறந்ததுலேருந்து சிஎஸ்சி தான், சர்ச்சுக்கு போற பிள்ளை தான், வெளிநாட்டுக்கு போயிட்டா. கண்ணீரோடு ஒரு ஜெபகுறிப்பு வருது. கேட்டேன். அப்போ சொன்னா, நான் கேட்டேன், பிறந்ததுலேருந்து சிஎஸ் தானம்மா? ஆமா. வெளிநாட்டுக்கு போன இல்லை, உன் கையில பைபிள் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டேன். பைபிளை மட்டும்தான் கொண்டு போல. பைபிளை மட்டும்தான் கொண்டு போல. நல்ல பிள்ளை, வீட்டுக்கு ஒரே பிள்ளை தான். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, வெளியில போகும்போது பாஸ்போர்ட்டு, செல்போனு, லேப்டாப்பு எல்லாத்தையும் கொண்டு போயிருந்தாங்க. ஆனா கையில பைபிள் மட்டும்தான் கொண்டு போக மாட்டேங்காங்க. அதனாலதான் ஒரு வீட்டுல ஆசீர்வாதம் இல்லை. சில குடும்பத்துல பைபிளை கொண்டு போவாங்க, அதை கொண்டு போய் செல்ஃப்ல வச்சிருவாங்க. அவங்க வாழ்க்கையிலும் ஆசீர்வாதம் இருக்காது. ஒரு குடும்பத்திலே பேய் பிடிச்சிருக்கு, வீட்டில் பிள்ளைகளுக்கு கல்யாணமே முடிய மாட்டுக்கு, என் பிள்ளைகளுக்காக கொஞ்சம் ஜெபம் பண்ணுங்க அப்படின்னாங்க. அந்த வீட்டுக்குள்ள போய் பார்த்தேன்.
வீடு ஃபுல்லாக விற்கிறதுனால நிரம்பி இருக்கு. வியாதியில் படுத்த படுக்கை. அப்போ கேட்டேன், உங்கள் வீட்டில் பைபிள் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டேன். பைபிள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பழைய அந்த தேவையில்லாமல் வேஸ்ட் பொருளாக வச்சுருப்பாங்கள்ல, அதில் இருந்து ஒரு புதிய ஏற்பாடு மட்டும் கொண்டு வந்தாங்க. இதே எங்களுக்கு ஒரு 17 வருஷம் முன்னாடி எங்களுக்கு ஒருத்தவங்க கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு பழைய வேஸ்ட் பொருளை தூக்கி போட்டுச்சுருக்காங்க. அப்போ கேட்டேன், இதை ஏமா வாசிக்கல? பைபிள் உங்கள் வீட்டில் இருந்துச்சுல்ல, ஏன் வாசிக்கல அப்படின்னா, இல்லை பிரதர், நாங்கள் கிறிஸ்டியன் கிடையாது, எங்களுக்கு 17 வருஷம் மட்டும் ஒருத்தவங்க கொடுத்தாங்க, நாங்கள் வாங்கி வச்சுருந்தோம், நாங்கள் யாரும் யூஸ் பண்ணல, அதான் பழைய பொருளோட சேர்த்து போட்டு வச்சுருக்கோம் அப்படின்னாங்க. இதை வாசிங்க, உங்கள் வீட்டில் உள்ள பிரச்சனைலாம் மாறிடும் அப்படின்னு. இன்னைக்கு நிறைய குடும்பத்தில் என்ன நடக்கு அப்படின்னா, 17 வருஷமா 20 வருஷமா 30 வருஷமா வீட்டில் பைபிள் இருக்கு, ஆனால் வாசிக்கிற குடும்பத்தை தான் பார்க்க முடியல. கல்யாணம் முடியும் போது புருஷன் பொண்டாட்டிக்கு 2 பேருக்கும் பைபிள் தான் கொடுக்குறாங்க. 10 வருஷம் கழிச்சு கேட்டால் பைபிளை வாசிக்கல, ஆனால் புருஷன் பொண்டாட்டி பிரிஞ்சு போயிருந்தாங்க. என்ன பிரச்சனை சொல்லி பார்க்கும்போது கையில் பைபிள் எடுத்து வாசிக்கிறதே இல்லை. அதனால தான் நிறைய குடும்பத்தில் பிரச்சனை. மிகுந்த கனி கொடுக்கும்போது அந்த குடும்பம் மிகுந்த ஆசீர்வாதமாக இருக்கும். மிகுந்த கனி இல்லை அப்படின்னா அங்கே கையில் பைபிள் எடுத்து வாசிக்காமல் இருக்காங்கன்னு அர்த்தம். ஒருவேளை இந்த பிப்ரவரி மாதத்தில் நீங்கள் தீர்மானம் எடுங்க, நீங்கள் கையில் பைபிள் எடுத்து வாசிங்க. உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது ஒருவேளை பைபிள் வாசிக்காமல் இருக்காங்களா சொல்லுங்கள். மிகுந்த கனி கொடுக்கணும்னா முதல்ல கையில் பைபிள் எடுத்து வாசிப்பா, அப்போ தான் அவன் வீட்டில் மிகுந்த கனின்னு சொல்லுங்களேன். ஒரு சுவிசேஷம் சொல்லுங்கள். ஏன்னா நிறைய குடும்பத்தில் இப்போ கிறிஸ்டியனே பைபிள் வாசிக்காமல் இருக்காங்க. வேதக்காரங்க சொல்லிட்டு சர்ச்சுக்கு போன ஆளுங்களே பைபிள் வாசிக்காமல் இருக்காங்க. செல்ஃபோனில் மூழ்கி போய் இருக்கிறாங்க. நிறைய குடும்பத்தில் இப்போ அப்படி தான் இருக்கிறாங்க. அதனால் காலை வேளையில் செய்தி என்ன அப்படின்னா, நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். நீங்கள் மிகுந்த கனி கொடுப்பதினால் என் பிதா மகிமைப்படுவார், எனக்கும் சீசராக இருப்பீர்கள். அவருடைய வார்த்தை நமக்குள்ளே நிலைத்திருந்தால் நம்ம சீசர். அவருடைய கற்பனைக்கு நம்ம கை கொண்டு உன்னை போல பிறனிடத்தில் அன்பு கூர்ந்தார், அன்பு கூர்ந்தால் சீசர். அதனால் யாரெல்லாம் இணைந்திருக்கிறீங்களோ நம்மெல்லாம் சீசராக இருக்கிறோம் என்று அர்த்தம். சீசராக இருக்கணும் அப்படின்னா அன்பு கூறணும். ரெண்டாவது அவரோட வார்த்தை நமக்குள்ளே நிலைத்திருக்கணும். அப்படி இருக்கும்போது மிகுந்த கனி கொடுக்க முடியும். இன்னைக்குள்ள செய்தி வாக்குத்தத்தம் மாதிரி இருக்கும். ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்றதுக்கு வழியும் சொல்லி கொடுத்துட்டேன், ஃபார்முலாவும் சொல்லி கொடுத்துட்டேன். 28 நாள் இருக்கா பிப்ரவரி மாதத்தில்? 28 நாளில் புதிய ஏற்பாடு ஃபுல்லாக வாசித்து முடிச்சிருங்க. டெய்லி 9,000 உட்காந்து வாசிங்க. நம்ம என்ன டெய்லி 20 மணி நேரமாக வேலை பார்க்குறோம், 18 மணி நேரம் வேலை பார்க்குறோமா? இல்லை, 8 மணி நேரம் இல்லை, 10 மணி நேரம் இல்லை, 12 மணி நேரம். ஹையஸ்ட்டாக போனால் 12 மணி நேரம் வேலை. நான் வியாபாரத்தில் வேலை பார்த்துருக்கேன். காலையில் 5 மணிக்கு போவேன், ராத்திரி 11 மணி தான் வீட்டுக்கு வருவேன். நான் 17 மணி நேரம் வேலை பார்த்துருக்கேன். எனக்கு தெரியும் வேலையை பற்றி. அதனால் யாரும் ஏமாற்றலாம் முடியாது. ஜட்ஜ்மெண்ட்டேல எல்லாரும் கணக்கு கொடுக்கணும். உங்கள் வீட்டில் பைபிள் இருக்கா, நீங்கள் பைபிள் வாசிக்கலன்னா நியாயத்திற்கு நாளில் கணக்கு கொடுக்கணும். அதனால் யார் இணைந்திருந்தாலும் சரி பைபிளை வாசித்து முடிங்க. பரலோகத்திலேருந்து ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளுங்க. பரலோகத்திலேருந்து ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னா முதல் ஃபார்முலா, கையில் பைபிள் எடுத்து வாசிங்க. இருக்கிற இடத்துல முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணுங்க. பிரதர், எனக்கு நேரமே இல்லை, நியாய தீர்ப்பு நாளில் அதெல்லாம் சொல்ல முடியாது. தயவு செய்து யாரெல்லாம் இணைந்திருக்கிறோம் எனக்கு தெரியாது. எனக்கு என்ன வேலை தெரியுமா? கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது தான் எனக்கு வேலை. கீழ்ப்படிறது உங்கள் வேலை. கீழ்ப்படிஞ்சா உங்கள் வீட்டுக்குள்ளே ஆசீர்வாதம், கீழ்ப்படியாமல் போனால் சாபம் சொல்லி பைபிள்லேயே போட்டிருக்குது. நான் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. அதனால் கீழ்ப்படிந்தான் ஆசீர்வாதம். டெய்லி 9,000 வாசிங்க. பிப்ரவரி மாதம் முடியும் போது 28 நாள் முடியும் போது புதிய ஏற்பாடு ஃபுல்லாக வாசித்து முடிச்சிருக்கணும். ஏன்னா யூடியூப்பில் பார்க்குற அவ்வளோ பேருமே பெரிய செல்ஃபோன் தான் வச்சுருக்கிறீங்க. உங்கள் எல்லாருக்குமே செல்ஃபோனை அழகாக பார்க்க தெரியும். செல்ஃபோனை பார்க்க தெரியல, புதிய ஏற்பாடை ஃபுல்லாக வாசித்து முடிங்க. உங்கள் வீட்டுக்குள்ளே ஆட்டோமேட்டிக் ஆசீர்வாதம். ஹல்லேலூயா. ஏன்னா சில குடும்பத்தில் எப்போ பார்த்தாலும் செல்ஃபோன். ஆனால் பிரச்சனை மட்டும் பார்த்தா பெரிய பிரச்சனை சொல்லுவாங்க. எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருக்கட்டும், முதல்ல கையில் பைபிள் எடுத்து வாசிங்க. ஹல்லேலூயா. இந்த மாதத்துக்காக ஜெபிக்க போகிறோம்.
எல்லாரும் கேட்கணும், அப்பா என் குடும்பத்தை ஆசீர்வதிங்க. நான் இந்த மாசத்துல பைபிளை வாசிக்கிறேன். தீர்மானம் எடுங்க. தீர்மானம் எடுக்கலன்னா ஒண்ணுமே செய்ய முடியாது. ஏன்னா நிறைய குடும்பத்துல இப்படியே வாழ்ந்து இப்படியே பரலோகத்துக்கு போயிடலாம்னு சொல்லி நினைக்கிறாங்க. அதெல்லாம் சாத்தியப்படாது. நியாயத்திற்கு முன்னால எல்லாரும் கணக்கு கொடுக்கணும். அதனால இருக்கிற நாட்களை பிரயோஜனப்படுத்தி நம்ம எல்லாரும் கையில பைபிள் எடுத்து வாசிப்போம். என் வாழ்க்கையிலே நான் கத்தரை விட்டு தள்ளி போய் வாழ்ந்த ஒரு ஆள். ஆனா கையில பைபிள் எடுத்து வாசிக்குமா தெரியுது, வேதம் சத்தியம். தேவனோட வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தா மட்டும்தான் ஆசீர்வாதம். ஹல்லேலூயா. புதிய மாசத்துக்காக ஜெபிப்போமா? இந்த மாசத்துக்காக தேவன் தருகிற வாக்குத்தத்தம் என்ன தெரியுமா? நீங்கள் என்னிலும் என் வார்த்தை உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். அந்த செய்யப்படும் அப்படிங்கிற ஒரு வேர்டு இருக்குல்ல, அதுக்குள்ளதான் ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார். நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். உங்க வீட்டுல பிள்ளைகளுக்கு திருமணம் முடியணுமா, இல்ல ரட்சிக்கப்படணுமா, இல்ல கற்பத்தினியா, இல்ல வேலையா, கம்பெனியா, ஒரு டிரான்ஸ்பரா, ஒரு உயர் பதவியா, என்ன காரியத்துக்காக நீங்க ஜெபிக்க போறதா இருந்தாலும் அதுக்கு முன்னக்கூட்டி நம்ம ஒரு ப்ரோக்ராம் போடணும். சிம்பிளா சொல்லி தரேன். ஒரு ஆபீஸ்ல போய் ஒரு டாக்டரையோ, ஒரு வக்கீலையோ, ஒரு போலீஸ் ஆபீசரையோ, ஒரு கவர்மெண்ட் ஸ்டாஃபையோ போய் நீங்க பார்க்க போறீங்க அப்படின்னா அது ஒரு பகல் வேலையா இருக்கணும். அவங்க சொன்ன டயத்துல போய் உட்கார்ந்துருக்கணும். அதுக்கு முன்னக்கூட்டி ஒரு 1/2 hour முன்னாடி போய் கிளம்பி போய் உட்கார்ந்துருக்கணும். ஒரு கவர்மெண்ட் ஆபீசரை பார்க்கறதுக்கு இவ்வளவு சட்டம் இருக்கு. பரலோகத்துள்ள தேவன்ட்டு ஒரு ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னா நமக்கு அழகா வழிமுறைகளை சொல்லி தரார். எப்படிப்பா அப்படின்னா, நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால். அந்த நிலைத்திருந்தால் அப்படிங்கிற ஒரு வார்த்தை இருக்குல்ல, அது ஒரு முக்கியமான வார்த்தை. எப்படின்னா 24 மணி நேரம் பைபிள் வாசிக்க ஆரம்பித்ததான் எந்தெந்த வசனத்துக்கு கீழ்ப்படின்னு சொல்லி உங்க கூட பேசுவார். என் வாழ்க்கையில நான் கர்த்தரை விட்டு தள்ளி போய் வாழ்ந்ததுனால நான் கையில பைபிள் எடுத்து வாசிக்கும் போது, நீ இந்தந்த இடத்துல குறையா இருக்கிறப்பா, மனம் திரும்பு அப்படின்னாரு. இருக்கிற இடத்துல முழங்கால் போட்டு கண்ணீரோடு ஜெபம் பண்ண ஆரம்பிச்சுவேன். என் கூட நீங்க பேசிட்டீங்கப்பா, இந்த வார்த்தைக்கு நான் இன்னும் கீழ்ப்படியில, கீழ்ப்படி எனக்கு கிருபை தாங்க, கீழ்ப்படி எனக்கு கிருபை தாங்கப்பா, கீழ்ப்படி எனக்கு கிருபை தாங்கப்பான்னு சொல்லிட்டு அவரோட சமூகத்துல கேட்பேன். அதுக்கப்புறம் தான் என்னோட வாழ்க்கையில மாற்றம், ஆவிக்குரிய வாழ்க்கையில கொஞ்சம் கொஞ்சமா வளர்க்க எனக்கு கிருபை தந்தார். உங்க வாழ்க்கையில ஆவிக்குரிய வாழ்க்கையில வளரணுமா, வளர முடியும். மிகுந்த கனி கொடுக்கணுமா, கொடுக்க முடியும். சீசரா இருக்க முடியுமா, இருக்க முடியும். அதுக்கு நம்ம எவ்வளவு முயற்சி எடுக்க போறோம். ஹல்லேலூயா. புதிய மாசம் ஜெபிப்போமா? கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். அன்பின் கர்த்தாவே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், சொல்கிறோம்ப்பா. புதிய மாசத்தை காண கிருபைக்கா நன்றிப்பா. இணைந்திருக்கிற எல்லா குடும்பத்தையும் உங்களோட இரத்த கோட்டைகளை வேலை அடைத்து மூடி மறைத்து பாதுகாத்து கொள்ளுங்கப்பா. இந்த மாசத்துக்காக உங்க பாதப்படியில் வந்து நிக்கிறோம்ப்பா. இந்த மாசம் முழுவதும் ஓடக்கூடிய கிருபையை தாங்க, புது பலனை தாங்க, புது எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுங்க. யாரெல்லாம் தங்களை தாழ்த்தணும் உங்க வல்லமையினால் நிரப்புங்கப்பா. உங்க பிரசன்னம் இறங்கி வரட்டும். மகிமையின் ஆவியானவர் இறங்கி வாங்கப்பா. யாரெல்லாம் தாழ்த்துறவங்களோ இந்த மாசத்துல பைபிளை வாசித்து முடிக்க, தியானிக்க, ஜெபிக்க, துதிக்க எங்களுக்கு கிருபை தாங்க. வரங்களினால் நிரப்புங்க, கனிகளினால் நிரப்புங்க, சத்துருக்களை மேற்கொள்ள அபிஷேகத்தினால் நிரப்புங்க. யாரெல்லாம் தங்களை தாழ்த்துறாங்களோ எல்லா குடும்பத்தையும் அக்னி அபிஷேகத்தினால் நிரப்புங்க. கிருபையின் வரனால் நிரப்புங்க, ஞான வரனால் நிரப்புங்க, தீர்க்க தரிசன வரனால் நிரப்புங்க ராஜா. பரிசுத்தாவின் வரங்களால் நிரப்புங்கப்பா. யாரெல்லாம் அர்ப்பணிக்கிறாங்களோ ரட்சிப்பின் வஸ்திரத்தை தாங்க ராஜா. நீதியின் சால்வை தாங்கப்பா. துதியின் அபிஷேகம் தாங்க ராஜா. வெண்வஸ்திரம் தரிக்கப்பட்ட பிள்ளைகளாக நாங்கள் நடக்கணும்ப்பா. கிருபை தாங்கப்பா. ஒவ்வொரு குடும்பத்துக்கும் தேவையுள்ள எல்லா ஆகாரம் தாங்கப்பா. அதிகால வெள்ளை காத்திருக்கிறாங்க. கிருபை தாங்க, கிருபை தாங்க. கழுகுகளை போல சட்டியில் எடுத்து எழும்பணும். கிருபை தாங்க. புது விலனை தாங்க ராஜா. காண்டாமிருத்து விலனை தாங்க ராஜா. மான்கால்களை தாங்கப்பா. இந்த மாசம் முழுதும் எல்லா குடும்பத்துக்குள்ளேயும் ஆசீர்வாதம் வேணும்ப்பா. என் நாமத்தின் நிமித்தம் எதை கேட்டாலும் என்று சொன்னீங்க. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே கேட்கிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே கேட்கிறோம். கிருபை தாங்க, கிருபை தாங்க, கிருபை தாங்க. பகலிலே மேக ஸ்தம்பத்தினாலும் இரவில் அக்னி ஸ்தம்பத்தினாலும்
எங்க கூட வருகிற கிருபைக்கா நன்றி, நன்றி, நன்றி. குமாரனுடைய ஆவிலாம் நிரப்பு ராஜா. எங்களோட அவைகள் எல்லாம் கிறிஸ்துவ அவைமா மாறட்டும். எங்க உடம்போட ரத்தம் எல்லாம் கிறிஸ்துவின் ரத்தமா மாறட்டும். சிறுபிள்ளைகள் முதல் கொண்டு முதியோர் எல்லாரையும் புதுப்பிங்க. கல்லான இதயத்தை எடுத்து போட்டு சரியான இதயத்தை தாங்கப்பா. உணர்வுள்ள ஒரு இதயத்தை தாங்கப்பா. உணர்வுள்ள ஆவியை தாங்கப்பா. எங்க இதயத்துக்குள்ள கொழுந்தோட அக்னி பற்றி விடிட்டு யாரெல்லாம் தங்களை தாழ்த்துறவங்களோ எல்லா குடும்பத்தையும் பிதா குமார பரிசுத்த நாமத்தினாலே முத்திரை போடுங்க ராஜா. உங்க ரத்த கோட்டைகளை வேலை அடைத்து மூடி மறைத்து கர்த்தர் பாதுகாத்துங்க. மாம்ச சிந்தை மேற்கொள்ள, மாம்ச இச்சையை மேற்கொள்ள கர்த்தர் கிருபை தாங்க, கர்த்தர் கிருபை தாங்க. கனி உள்ள ஒரு வாழ்க்கை வாழ மிகுந்த கனி கொடுக்கிற பிள்ளைகளை மாற கிருபை தாங்க. நற்கிரியை செய்ய, நன்மை செய்ய, தான தர்மம் செய்ய, உமக்கு பிரியமானபடி வாழ கர்த்தர் கிருபை தாங்க. சத்திய ஆவியான கீழ்ப்படிய கர்த்தர் கிருபை தாங்கப்பா. கர்த்தர் கிருபை தாங்க. தேசத்துல குடியிருந்து சத்தியத்தை மேய்ந்து கொள்ள கர்த்தர் கிருபை தாங்க. கட்டளைக்கு கீழ்ப்படிய கற்பனை கைக்குள்ள கர்த்தர் கிருபை தாங்க. கர்த்தர் கிருபை தாங்க. கர்த்தர் கிருபை தாங்க. உமக்கு பிரியமானபடி பரிசுத்தமா வாழ, தீமையான கருத்தை வெறுத்து நன்மை செய்ய, இடைவிடாமல் ஜெபிக்க, எல்லாவற்றைக்கும் ஸ்தோத்திரம் செலுத்த, எப்பொழுது சந்தோஷமா இருக்க கர்த்தர் கிருபை தாங்க. கர்த்தருடைய கரத்திலே எங்களை அர்ப்பணிக்கிறோம். இணைந்திருக்கிற குடும்பம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினால ஆசீர்வதிக்கப்படணும். கிறிஸ்துவுக்குள் ஆவிக்குரிய உன்னதமான சகல விதமான ஆசீர்வாதங்களினாலும் உங்க பிள்ளைகளை நிரப்பி ஆசிரிங்க. பலகணிகளை திறந்து, பண்டகசாலை திறந்து ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசிரிங்க. இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே, இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால வானம் திறக்கப்படட்டும். ஆசீர்வாத மலை அப்ப உங்க பிள்ளையோட வாழ்க்கையிலே பரிபூர்ணமாக அப்பா போயிட்டும்பா. உங்க பிள்ளைகளோட வாழ்க்கையில யாரெல்லாம் ஜெபித்தாங்களோ எல்லா குடும்பத்தையும் சேனைகளுக்கு கர்த்தர் கரம் தொட்டு ஆசீர்வதிங்க. நாங்க ஆராதிக்கிற தேவன் பரிசுத்தம் உள்ள தேவன். எங்களுக்கா ஜீவ பலியானீங்கப்பா. கிருபாதர பலியாக அப்பா எங்க எல்லாருடைய பாவத்தையும் சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டியாக வெளிப்பட்டீங்க. உம்மை அழைக்கிறோம், உம்மை அழைக்கிறோம். கல்வாரி அன்பினால் நிரப்புங்கப்பா. எங்களுக்காக காயப்பட்டீங்க, நொறுக்கப்பட்டீங்க, முள்முடி ஏற்றுக்கொண்டீங்க. எல்லாவற்றைக்காக ஸ்தோத்திரப்பா. பிதாவிடத்துல பரிந்து பேசுறீங்கப்பா. ஸ்தோத்திரப்பா. ஜெபிக்கிற குடும்பம் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே ஆசீர்வதிக்கப்படட்டும். எத்தனையோ தேசத்துக்குள்ள இணைந்திருக்காங்க. எல்லா ஜனங்களையும் உங்களுடைய காலத்துல பிடிக்கணும். யாரெல்லாம் தங்களை தாழ்த்துறவங்களோ உங்களோட வாழ்க்கையிலே என்னென்ன குறை இருக்கோ குறைகளெல்லாம் மன்னித்து கர்த்தர் பரிபூர்ணமாக ஆசீர்வதிக்கும். அவங்களுடைய கையின் கீழ் ஆசிரியங்க, அவங்களுடைய அப்பத்தையும் தண்ணீர் ஆசிரியங்க. வியாதி அவங்களை விட்டு விளக்குங்கப்பா. களஞ்சியம் பாத்திரம் எல்லாம் நிரம்பி வெளியிட்டும். கர்த்தர் பொறுப்படுத்த நீதிமான சிரசு மேலே ஆசீர்வாதம் தங்கியிருக்கும் என்று வேதம் சொல்கிறது. உங்க பிள்ளைகளோட வாழ்க்கையிலே அப்பா எல்லா குறைகள் குற்றங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து இந்த மாசத்தை எங்களை ஆசீர்வதித்தாங்க. சாட்சியுள்ள ஒரு வாழ்க்கை வாழ கர்த்தர் கிருபை செய்யுங்க. கர்த்தரை நம்புகிறவனோ செழிப்பான். யாரெல்லாம் கர்த்தரை நம்பி வாழ்றாங்களோ அந்த குடும்பம் ஆசீர்வாதமா இருக்கும். உண்மை உள்ள மனுஷன் பரிபூர்ணமான ஆசீர்வாதங்களை பெறுவான். கர்த்தர் கிருபை தாங்கப்பா. கிருபை தாங்கப்பா. கிருபை தாங்கப்பா. கிருபை தாங்கப்பா. உங்க கிருபை எங்களுக்கு வேணும்பா. இந்த மாசம் எங்க வாழ்க்கையிலே கர்த்தருடைய கிருபை வேணும்பா. கிருபை வேணும்பா. எங்களுக்கு கிருபை வேணும்பா. எங்களுக்கு கிருபை வேணும்பா. ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் கிருபை வேணும்பா. ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர கிருபை வேணும்பா. அந்த குடும்பத்துல என்னென்ன காரியத்தை ஜெபிக்கிறாங்களோ அது எல்லாவற்றிலும் ஜெயம் கொள்ள கிருபை வேணும்பா. ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர கிருபை வேணும். ஜெபிக்க கிருபை வேணும். துதிக்க கிருபை வேணும். வேதத்தை தியானிக்க கிருபை வேணும். குடும்பத்தை நடத்த கிருபை வேணும். பிள்ளைகளை பாதுகாக்க கிருபை வேணும். கணவரை பாதுகாக்க கிருபை வேணும்பா. குடும்பத்துல தேவையை சந்திக்கணும்பா. கிருபை தாங்கப்பா. கிருபை தாங்கப்பா. கிருபை தாங்கப்பா. கிருபை தாங்கப்பா. உண்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திக்கிறோம்ப்பா. ஸ்தோத்திரிக்கிறோம்ப்பா. ஸ்தோத்திரிக்கிறோம்ப்பா. ஹalleluya, 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 ஹalleluya. ரிபோ ஷபலபலஹன் தட்டனமரஷரதனமலஹரது ரிது ஷபலஹதனி மரஷதனி கந்தோ டோரவ கவுதுவிக்கேதுனா லிபோ ஷபலபலஹதனி மிசிது ஷதனி மரக்கந்தோ டோரபல ரிகாட்டா ரோஷதனம கந்தோ டோரபல லதுனி ஷந்தடலவ கவுதுவிக்கேதுனி மரக்கந்தோ டோரபல. தகப்பனே, எல்லா குடும்பத்தையும் ஆசீர்வதிங்கப்பா. இந்த நாளிலும் பிறந்த நாள் யாரெல்லாம் கொண்டாடுறாங்களோ, திருமண நாள் யாரெல்லாம் கொண்டாடுறாங்களோ
அந்த குடும்பத்து கர்த்தர் 100 மடங்கு ஆசீர்வதிங்கப்பா. கர்ப்பத்தினியா ஜெபிக்கிறாங்க, மாசமா இருக்காங்க, தாயும் பிள்ளையுமா கர்த்தர் ஆசீர்வதிங்க. கர்ப்பத்தினியா அப்பா விசேஷமா கர்த்தர் கறந்துட்டு ஆசீர்வதிக்கணும். சில குடும்பத்துல நீர் கட்டி இருக்கு, நிந்தை இருக்கு, அவமானம், சாபம் எல்லாவற்றையும் நீக்கி ஆசீர்வதிங்கப்பா. எந்தெந்த குடும்பத்துல டெலிவரி போடுறாங்களோ பரம வைத்தியர் கூட இந்த நார்மல் டெலிவரி ஆகிட்டாங்க. சில குடும்பத்துல பொருத்தனை பண்ணியிருக்காங்க. எல்லா பொருத்தனைகளை நிறைவேற்ற கிருபை செய்யுங்க. ஹாஸ்பிட்டல்ல யாரெல்லாம் அட்மிட் ஆயிருக்காங்களோ அந்த குடும்பத்துக்கு கர்த்தர் ஆசீர்வதிங்க. திருமணத்துக்கு யாரெல்லாம் ஆயத்தமா இருக்கிறாங்களோ கர்த்தர் வாசலை திறந்து தாங்க. ரட்சிக்கப்பட்ட குடும்பமா தாங்கப்பா. பண ஆசை, நகை ஆசை, பொருளாசை இல்லாத குடும்பமா கர்த்தர் தாங்க. திருமண தேவைகளெல்லாம் கர்த்தர் சந்திங்கப்பா. கர்த்தர் சந்திங்க, கர்த்தர் சந்திங்க. எல்லா தேவைகளெல்லாம் கர்த்தர் சந்திங்கப்பா. எந்தெந்த குடும்பத்துல வயசு அதிகமாயிட்டு இருக்கோ அந்த குடும்பத்துக்குள்ள எல்லா தடையெல்லாம் நீக்கி கர்த்தர் திருமணத்தை நடத்தி தாங்க. கர்த்தர் திருமணத்தை நடத்தி தாங்க. பிரிந்து போன குடும்பமெல்லாம் இணைந்து வாழும். கர்த்தர் கிருபை தாங்க. கர்த்தர் கிருபை தாங்க. டைவர்ஸ் பிரச்சனை, அநேக பிரச்சனை, இப்போ அந்த எல்லா பிரச்சனைகளும் ஒரு முடிவு கொண்டு வாங்க. கர்த்தர் கிருபை செய்யுங்க. சில குடும்பத்தில் சந்தேகம், கணவன் மனைவிக்குள்ளே பிரச்சனை, போராட்டங்கள், சில குடும்பத்தில் தேவையில்லாத பிரச்சனைகள், அது எல்லாவற்றையும் நீக்கி போட்டுருங்க. இந்த மாசத்துல நிறைய குடும்பத்தில் இணைந்திருக்காங்கப்பா. தீர்மானம் எடுக்கணும்ப்பா. சில குடும்பத்தில் புகையிலை பழக்கம், மதுபான அடிமை, சிகரெட்டு பழக்கம், கஞ்சா பழக்கம், போதை அடிமையில, மதுபான அடிமையில, விபச்சார, கள்ள தொடர்பு, அசுத்தமான காரியத்தில், அருவருப்பான காரியத்தில், விக்கிர வழிபாட்டில், பில்லி சுனியம், மாந்திரிய, ஏவல்ல, சர்ப்பத்தினி கிரியையில, சில குடும்பத்துல மரண பயம், தற்கொலை எண்ணங்கள், எத்தனையோ செத்த கிரியையில் அகப்பட்டிருக்காங்கப்பா. அந்த குடும்பம் இந்த மாசத்துல ரட்சிக்கப்படணும்ப்பா. திறப்புல நின்று ஜெபிக்கக்கூடிய ஆத்துமாக்களை எழுப்புங்கப்பா, எழுப்புங்கப்பா, எழுப்புங்கப்பா. எழுப்புதலுக்காக ஜெபிக்கணும். கர்த்தர் கிருபை தாங்கப்பா. கர்த்தர் கிருபை தாங்க. கர்த்தர் கிருபை தாங்க. கர்த்தர் கிருபை தாங்க. கால வேளையில சில குடும்பத்துல போட் தொழில் போறாங்க, விசைப்படகு, நாட்டு படகு, இன்னுமா விவசாயத்துக்கு போறாங்க, சிறுதொழில் பார்க்காங்க, வியாபாரம் பார்க்காங்க, கம்பெனி வச்சிருக்காங்க, வாட்ச்மேன் ஜெபிக்கிறான், செக்யூரிட்டி ஜெபிக்கிறான், போலீஸ் ஆஃபீஸ் ஜெபிக்கிறான், ஆர்மில ஜெபிக்கிறாங்க, கவர்மெண்ட் ஸ்டாஃப் ஜெபிக்கிறாங்க, ஜாப்ல இருக்காங்க, டீச்சர் ஜெபிக்கிறாங்க, சில குடும்பத்துல டாக்டர், நர்ஸ், ஐடி ஃபீல்டில் ஜெபிக்கிறாங்க. எத்தனையோ குடும்பத்தில் ஜெபிக்கிறாங்க. எல்லாரையும் உங்களுடைய கருத்துல பண்ணிடும். டிரைவிங் லைன்ல இருக்காங்க. சில குடும்பத்துல வாலிப பிள்ளைகள், வாலிப பையங்க இணைந்திருக்காங்க. பஸ்ல போறாங்க, கார்ல போறாங்க, ட்ரெயின்ல போறாங்க, ஃப்ளைட்ல போறாங்க. எல்லாரையும் உங்களுடைய கரத்துல பண்ணிடும். ஜெபிக்கிற எல்லா குடும்பத்துக்கும் கர்த்தர் பரிபூர்ணமாக ஆசீர்வதிங்க. கர்த்தருடைய நாமம் மட்டும் விடட்டும். இந்த மாசத்துக்குள்ள எல்லா தேவைகளோட பாதுகாப்புல தாங்கப்பா. கடன்ல யாரெல்லாம் உபத்திரப்படுறாங்க, கோடிக்கணக்காக கடன் இருக்குங்கப்பா. மாசம் மாசம் வரக்கூடிய பணம் எல்லாமே பேங்க் போயிருது, ஃபைனான்ஸ் போயிருது, சொந்தக்காரன் கொடுத்ததாங்க. இஎம்ஐ, ஜுவல் லோன், ஹவுசிங் லோன், பிசினஸ் லோன், கார் லோன், ஃபைனான்ஸ், திருமணத்துக்காக வாங்கின கொடுக்க முடியல, குழு கடன், எத்தனையோ பணம் குழுக்குள்ள பணம்னு அடைக்கணும்ப்பா. நிறைய குடும்பத்தை தெரிஞ்சவன்ட்டு வாங்கியிருக்காங்க. எல்லா தேவைகளெல்லாம் சந்திக்கணும். ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும், காலேஜ் ஃபீஸ் கட்டணும், எக்ஸாமுக்காக அப்பா பணம் கட்ட வேண்டியிருக்கு. சில குடும்பத்தில் வீட்டு வாடகை, கடை வாடகை, எல்லா தேவைகளும் கர்த்தரே சந்திங்க. எங்கள் வீட்டுக்குள்ளே இயேசு வந்தால் மட்டும்தான்ப்பா ஆசீர்வாதம். எங்கள் வீட்டுக்குள்ளே நீங்கள் வருவீங்களாப்பா? எங்கள் வாழ்க்கையில் எல்லா பகுதியிலுமே கர்த்தருக்கு நாங்கள் இடம் கொடுக்குறோம்ப்பா. யாரெல்லாம் எந்த சூழ்நிலை இணைந்திருக்காங்களோ எல்லாரையும் உங்களுடைய பாதத்தில் அர்ப்பணிக்கிறோம்ப்பா. உங்கள் பாதத்தில் அர்ப்பணிக்கிறோம்ப்பா. உங்கள் பாதத்தில் அர்ப்பணிக்கிறோம். கர்த்தரே ஆசீர்வதிங்க. சில குடும்பத்தில் பொருத்தனை பண்ணியிருக்காங்க, வேதத்தை வாசிக்கணும். சில குடும்பத்தில் தேவனுக்கு முன்பாக உண்மையாக இருக்கணும். சில குடும்பத்தில் பரிசுத்தமாக வாழணும். சில குடும்பத்தில் மிஷனரிமா இருக்கு, அப்பா காணிக்கை கொடுத்துட்டு இருக்காங்க. சில குடும்பத்தில் பரிசுத்தவான்களுக்கு உதவி பண்ணிட்டு இருக்காங்க. சில குடும்பத்தில் நன்மை செய்கிறாங்க, நற்கிரியை செய்கிறாங்க. யாரெல்லாம் என்னென்ன சூழ்நிலை பொருத்தனை பண்ணிக்காங்களோ அந்த எல்லா பொருத்தனைகளையும் உங்களுடைய பாதத்தில் பண்ணிக்கிறோம். உங்கள் பிள்ளைகளை பல மடங்கு ஆசீர்வதிங்க. ஏழை எளிய ஜனமாக இருக்காங்க, திக்கற்ற பிள்ளை இருக்காங்க, நிறைய தேவைகளோடு இருக்காங்க. அவங்களோட தேவைகள் எல்லாம் சந்திங்க. விதவையாக இருக்காங்க, கண்ணீர் வடிக்கிறாங்கப்பா. அவங்களுடைய கண்ணீரை கர்த்தர் பார்க்குறீங்க. நன்றி, ஆசீர்வதிங்க. காலவேளையில் எந்தெந்த வீட்டுக்குள்ளே என்னென்ன உபத்திரத்தோடு இருக்கிறாங்களோ, சாபம், பஞ்சம், தரித்திரம், கஷ்டம், வறுமை, எந்தெந்த கட்டுகளோடு இருக்கிறாங்களோ அந்த எல்லா செத்த கிரியெல்லாம் இயேசு கிறிஸ்து ரத்தத்தினாலே, இயேசு கிறிஸ்து நாமத்தை எல்லா செத்த கிரியை சுட்டு அரிக்கப்படட்டும். எல்லா கிரியும் சுட்டு அரிக்கப்பட்டும். இயேசு கிறிஸ்து நாமத்தை சுட்டு அரிக்கப்பட்டும். ஒவ்வொரு குடும்பத்தையும் கர்த்தர் சந்திக்கணும்ப்பா. கர்த்தர் சந்திக்கணும்ப்பா. கர்த்தர் சந்திக்கணும்ப்பா. இந்த நாளில் ஜெபித்த எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் சந்திக்கணும். கர்த்தர் சந்திக்கணும். நிறைய குடும்பத்துல நிம்மதியே இல்லைப்பா. வேதனையோடு கஷ்டத்தோடு ஜெபிக்கிறான்ப்பா. அந்த பிள்ளைகளை கர்த்தர் சந்திங்க. கர்த்தர் சந்திங்க. கர்த்தர் சந்திங்க. கர்த்தர் சந்திங்க. உங்க நாமம் மட்டுமே விடட்டும். யாரெல்லாம் அர்ப்பணிக்கிறாங்களோ
எல்லா குடும்பத்தை கத்த சந்திங்க ராஜா. ரிபோ சந்த டலவா ரபோ ஷர்தன மலஹன் தொட்டு ரிபக்கு உதவிக்கணும். சில குடும்பத்துல பலவீனத்தோடு படுத்த படுக்கையில இருக்காங்கப்பா. மாசம் மாசம் ஹாஸ்பிட்டலுக்கு நிறைய செலவாயிட்டு இருப்பா. சில குடும்பத்துல கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் இருக்காங்க, பிரைவேட் ஹாஸ்பிட்டல் இருக்காங்க, படுத்த படுக்கையில இருக்காங்க, கிட்னி பிரச்சனை, ஸ்ட்ரோக்ல பாதிக்கப்பட்டிருக்காங்க. சில குடும்பத்துல பக்கவாதம், எய்ட்ஸ் வியாதியில பாதிக்கப்பட்டிருக்காங்க, பிளட் கேன்சர்ல பாதிக்கப்பட்டிருக்காங்க, மார்படைப்பு. சில குடும்பத்திலே ஆப்ரேஷன், சில குடும்பத்திலே கண்ணில் ஆப்ரேஷன், காலில் ஆப்ரேஷன், முதுகில் ஆப்ரேஷன், படுத்த படுக்கையில் இருக்காங்க, வயசாயிட்டு முதியோராக இருக்காங்க. எத்தனையோ குடும்பத்தில் காய்ச்சல், சளி, இருமல், வைரஸில் பாதிக்கப்பட்டிருக்காங்க, டிபி நோயினால் பாதிக்கப்பட்டிருக்காங்க, நாட்டு மருந்து எடுக்கிறாங்க. எத்தனையோ குடும்பத்தில் பலவீனத்தோடு ஹாஸ்பிட்டலில் நிறைய மாத்திரை எடுக்கிறாங்க. எந்த சூழ்நிலை இருக்காங்களோ உங்களுடைய தழும்புல கரத்தினால் தொட்டு சுகமாக்கித்தாங்க. அவங்களோட அக்கிரமம், அவங்களுடைய பாவத்தை எல்லாம் மன்னிங்க. எங்களுடைய பலவீனம் எல்லாம் சிலுவையில் சுமந்தவரை, எங்களுடைய நோய்களை சிலுவையில் சுமந்தவரை உண்மை அழைக்கிறோம். பரம வைத்தியர் இறங்கி வாங்க, உங்க பிள்ளைகளை தொடுங்க, தொட்டு சுகமாக்கித்தாங்க. உங்க கரத்துல அர்ப்பணிக்கிறோம். ஜெபிக்கிற குடும்பத்துக்கு கர்த்தர் பூரண சுகம் தரணும், பூரண விடுதலை தரணும். யாரெல்லாம் தாழ்த்தணும் எல்லா குடும்பத்துமே கர்த்தர் கறந்துட்டு ஆசணும். உங்க நாம மட்டும் மேம்படுத்தும். எத்தனையோ குடும்பத்திலே இணைந்திருக்காங்கப்பா. படிக்கிற பிள்ளைகளை உங்களுடைய கரத்தில் ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுக்கணும்ப்பா. நல்லா படிச்சு மார்க் எடுக்கட்டும். கர்த்தர் கிருபை செய்யுங்க. தனிமையில் இருக்காங்க, வேதனையில் இருக்கிறாங்க, உபத்திரத்தில் இருக்காங்க, பலவீனத்தோடு இருக்காங்க. உங்கள் பிள்ளைகளோட கர்த்தர் கூட இருங்க. அவங்களோட தேவைகள் எல்லாம் கர்த்தர் சந்திங்கப்பா. பிள்ளைகள் பேச மாட்டேங்குது, கணவர் பேச மாட்டேங்காங்க, திக்கற்ற பிள்ளையா இருக்காங்க, விதையோடு இருக்காங்க, கண்ணீரோடு இருக்கிறாங்க, உபத்திரத்தோடு இருக்காங்க. அந்த குடும்பத்தை எல்லாம் கர்த்தர் சந்திங்க. யாரெல்லாம் எனக்கு யாருமே இல்லைன்னு சொல்லி திக்கற்ற பிள்ளையா இருக்காங்களோ அந்த குடும்பத்தை கர்த்தர் சந்திங்க, கர்த்தர் சந்திங்க. ஊனமுற்றோராக இருக்காங்கப்பா. உங்கள் பிள்ளைகளை கர்த்தர் பாருங்க. எந்த சூழ்நிலை நிந்தையோடு அவமானத்தோடு நெருக்கப்பட்ட சூழ்நிலை இருக்கிறவங்களோ கர்த்தர் சந்திங்கப்பா, கர்த்தர் சந்திங்கப்பா, கர்த்தர் சந்திங்கப்பா. சில குடும்பத்தில் கண்ணு தெரியாமல் இருக்காங்கப்பா, வீடு வாசல் இல்லாமல் இருக்கு, ரோட்டு ஓரத்தில் தங்கியிருக்காங்கப்பா. அவங்களுடைய தேவையெல்லாம் கர்த்தர் சந்திங்கப்பா, கர்த்தர் சந்திங்க. சில குடும்பத்தில் ஹோமில் தங்கியிருக்காங்கப்பா, ஹாஸ்டலில் தங்கியிருக்காங்க, முதியோரத்தில் தங்கியிருக்காங்க. அந்த பிள்ளைகளோட தேவைகளெல்லாம் கர்த்தர் சந்திங்கப்பா, கர்த்தர் சந்திங்க, கர்த்தர் சந்திங்க, கர்த்தர் சந்திங்க. எந்தெந்த குடும்பத்துக்குள்ளே வேலை இல்லாமல் இருக்கிறாங்களோ, குடும்பத்துக்குள்ளே பலவிதமான காரியத்தை தட்டுப்பாடு எல்லாவற்றையும் மாற்றி நல்ல வேலை தாங்க, கவர்மெண்ட் வேலை தாங்கப்பா. வெளிநாட்டு போகிறக்குள்ள எல்லா வாசல் திறந்தாங்க. உங்கள் பிள்ளைகள் உங்களுடைய கரத்தில் அப்படிடும். விசாவுக்கா யாரெல்லாம் வெயிட்டிங் இருக்காங்களோ எல்லா தடையெல்லாம் நீக்கி ஆசீர்வதிங்க. வெளிநாட்டில் இருக்க குடும்பத்தை உங்களுடைய பாதுகாப்பு அப்பா வேணும்ப்பா. உங்கள் பாதவில் அர்ப்பணிக்கிறோம். ஒவ்வொரு குடும்பத்துக்கும் சகல விதமான பாதுகாப்பு தாங்க. யாரெல்லாம் எந்த நாட்டுக்குள்ள இருக்காங்களோ அந்த இடத்துக்குள்ள சகல விதமான வாசல் திறந்து உங்கள் பிள்ளைகளை பரிபூர்ணமாக ஆசீர்வதிக்கணும்ப்பா. எத்தனையோ தேசத்துக்குள்ள இணைந்திருக்காங்கப்பா. அவங்களோட தேவைகளை எல்லாவற்றையும் கற்று சந்திங்க. உங்கள் நாம மட்டுமே விடட்டும்ப்பா. எத்தனையோ இடத்துக்குள்ளே அப்பா பாவ அடிமையில வாழ்ந்துட்டு இருக்காங்க. அந்த ஜனங்கள் ரட்சிக்கப்படணும், மனம் திரும்பணும், இயேசுவை சொந்த ரட்சராக ஏற்றுக்கொள்ளணும், கர்த்தருக்காக வாழணும், ஞானஸ்தானம் எடுக்கணும், ஆலயத்திலே நாட்டப்படணும். கர்த்தர் கிருபை தாங்க. ஜெபிக்கிற ஒவ்வொரு குடும்பத்தையும் கர்த்தர் பரிபூர்ணமாக ஆசீர்வதிங்க. இந்த நாளிலும் எந்த குடும்பத்திலே நான் பணம் கொடுத்து வரலை, நகை கொடுத்து வரலை, சொத்து பிரச்சனை, ஏமாற்றம் சொல்லி ஃப்ரெண்டை நம்பி ஏமாந்துட்டேன் அப்படின்னு சொல்லி எந்த குடும்பத்திலே அப்பா வேதனையோடு இருக்கிறாங்களோ அந்த குடும்பத்தோட கர்த்தர் கூட இருங்க. கர்த்தர் நியாயம், நீதி நியாயம் விசாரிங்கப்பா. உங்களுடைய கரத்தில் அப்படிடும். சில குடும்பத்தில் அப்பா டிவி பார்க்குறதில்ல, படம் பார்க்குறது, நாடகம் பார்க்குறது, தேவையில்லாமல் கேம் அடிமை, ஃபோனில் அடிமை, பல பாவ அடிமையில் வாழ்ந்துட்டு இருக்காங்க. இந்த மாதத்தில் அந்த குடும்பத்தை கர்த்தர் மீட்டெடுங்க. ஒவ்வொரு குடும்பத்தையுமே உங்களுடைய கரத்தில் அப்படிடும். எல்லா நாட்டோட ஜனங்களுக்கும் கர்த்தருடைய பாதுகாப்பு வேணும். இந்த மாதத்துல விசேஷமாக எங்களோட நீங்கள் பேசணும். ஒவ்வொரு வார்த்தைக்கா ஸ்தோத்திரம் ராஜா. நீங்கள் என்னிலும் என் வார்த்தை உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும் என்று வாக்குத்தத்தம் பண்ணீங்க. நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பதினால் என் பிதாவுக்கு மகிமைப்படுவார் என்று சொன்னீங்கப்பா. பிதா மகிமைப்படுவார் என்று சொன்னீங்க ராஜா. நன்றி ராஜா. உங்கள் ஒவ்வொரு வார்த்தைக்கா ஸ்தோத்திரம்ப்பா. யாரெல்லாம் இணைந்துக்காங்களோ அப்பா பிதாவுக்கு பிரியமானபடி நாங்கள் நடக்கணும். உங்களுடைய வார்த்தைங்க எதிர்த்துல இருக்கணும்ப்பா. கர்த்தர் கிருபை தாங்க. இந்த மாதத்தை எங்கள் ஆசீர்வதித்தாங்க. மிஷினரிமாருக்காக வருகிறோம்ப்பா.
யாரெல்லாம் கர்த்தருடைய ஊழியத்தை அப்போ முழு நேரமாக செய்து கொண்டிருக்காங்களோ அவங்களுடைய தேவைகளெல்லாம் சந்திக்கப்படுது ராஜா. கிராம ஊழியம், மிஷனரி ஊழியம், இன்னுமா வேற வேற தேசத்துல பல விதமான ஊழியம் போயிட்டு இருக்கு. எல்லா ஊழியத்தையும் உங்களுடைய கரத்தில் அப்படின்னா பரிசுத்தவனுடைய தேவை சந்திங்க ராஜா. எந்த குடும்பத்தில் பலவீனத்தோடு படுக்கலாங்களோ எல்லாவற்றையும் கர்த்தர் மாற்றி போடுங்க. உங்க நாமம் மட்டும் எவ்வளவு ராஜா. இரவும் போலுமாக வேதத்தை வாசிக்க தியானிக்க எங்களுக்கு கிருபை தாங்க. விசேஷமா அந்த நாளிலும் இந்த மாசத்திற்காக அப்பா உடைய பாத உலர்கிறோம் ராஜா. இந்த மாசத்திலே கர்த்தருக்கு பிரியமானபடி வாழ எங்களோட ஆவி, ஆத்துமா, சரீரம், சிந்தனை, நினைவு எல்லாவற்றையும் இயேசு கிறிஸ்துவினால் வேலையடைத்து பாதுகாத்துருங்க. உமக்கு பிரியமானபடி வாழ அர்ப்பணிக்கிறோம். ஒவ்வொரு குடும்பத்தையும் பேர் பேராக ஆசிரியங்க, பரிபூர்ணமாக ஆசிரியங்க. அவங்களோட சந்ததி, அவங்களோட தலைமுறை, அவங்களோட வாழ்க்கையில எல்லா கருத்திலும் கர்த்தர் 100 மடங்கு ஆசிரியங்க. கர்த்தரே கூட ஆசிரியங்க. இந்த மாசத்துல திறந்த வாசல் வைத்துங்க ராஜா. எல்லா பிள்ளைகளையும் விசேஷமா கர்த்தர் பொருட்படுத்துங்க. எல்லா குறைகள் குற்றங்களாற்றையும் மன்னித்து இந்த மாசத்துல பரிபூர்ணமாக ஆசிரியங்க. உங்க நாம மட்டும் மகிழ்த்தும். உம்முடைய கரத்துல தாழ்த்தி விடலாம். துதிகன மகிமை எல்லாம் ஒவ்வொருவருக்கே செலுத்தினோம். இயேசு கிறிஸ்துவின் பிதாவே, ஆமென். தேவனுக்கு மகிமுண்டதாக. கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பத்தை சகல காலத்திலும் சம்பூர்ணமாக திருப்தியாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தருடைய ஐக்கியமும் இப்பொழுதும் எப்பொழுது சதா காலம் நம்ம மண்ணோடு கொடுப்பதாக. ஆமென். கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, எனக்காக டெய்லி ஒரு நிமிஷமா ஜெபிங்க. கர்த்தருடைய ஊழியத்தை முழு நேரமாக செய்து கொண்டிருக்கிறோம். தேவனர்கள் எப்போ மினிஸ்டனுக்காக ஜெபித்து வருங்கள். நீங்கள் ஒருவேளை ஜெபிக்கணும் விரும்பினால் 9363064181 நம்பர் கொண்டால் நாங்கள் உங்களுக்காக குடும்பத்தை ஜெபிப்போம். நீங்களும் எங்களுடைய ஊழியக்காக தொடர்ந்து ஜெபித்து வருங்கள். காட் பிளஸ் யூ. Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.